இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை உங்கள் மத்தியிலே நான் வைக்க கர்த்தருடைய ஆவியானவர் அடியை நிற்க செய்தபடியால் நான் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருக்கே எல்லா புதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. வாரத்தின் முதல் நாள் ஆகிய இந்த உயிர்த்தெழுதலின் பரிசுத்த ஆராதனையிலே, முதல் ஆராதனையிலே பங்கெடுத்திருக்கிற கர்த்தருடைய மக்கள், இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படி அவர் தம்முடைய வார்த்தையை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தையை நாம் இந்த வேளையில் நாம் தியானிக்க, நம்முடைய இருதய சிந்தனையை ஒருமுகப்படுத்தி கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போக கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. அதற்கு ஆதாரமாக நாம் எடுத்துக்கொள்வோமாக ரோமருக்கு எழுதின நிருபம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். Romans chapter 16 verses 20. ரோமர் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். இந்த நாளிலே உங்களோடு பேசும்படியாக இந்த வசனத்தில் இருந்து கர்த்தர் எனக்கு கொடுத்த தலைப்பு சமாதானத்தின் தேவன். God of peace, சமாதானத்தின் தேவன். இந்த வார்த்தையில் நாம் அநேக செய்திகள் நாம் கேட்டிருக்கலாம். அநேகர் மூலமாக இந்த வார்த்தையிலிருந்து அநேக விதங்களிலே கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்டிருக்கலாம். ஆனால் இன்றும் ஆண்டவர் அந்த வார்த்தை நமக்கு, நம்முடைய திருச்சபைக்கு கர்த்தர் கொண்டு வருகிறார். அப்படியானால் ஏன் இந்த நாட்கள்ல இந்த ஆராதனையில பங்கெடுத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் என் ஆண்டவர் சமாதானத்தை அருளுகிறவராக, சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறவராக, சமாதானத்தை அவர் உங்களுக்கு கட்டளிடுகிறவராக இருக்கிறார். இந்த நாட்களிலே சமாதானத்திற்காக கர்த்தருடைய சமூகத்திலே வருகிற மக்கள், கர்த்தருடைய ஆலயத்திற்கு போனால் எனக்கு சமாதானம் உண்டாகும், கர்த்தருடைய சமூகத்திலே நான் ஆராதிக்க போனால் எனக்கு சமாதானம் கிடைக்கும், அவருடைய வார்த்தையை நான் கேட்கும் பட்சத்தில் எனக்கு அந்த சமாதானம் வரும் என்று எதிர்பார்த்து வருகிற மக்களுக்கு என் ஆண்டவர் தம்முடைய சமாதானத்தை அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இந்த சமாதானம் என்ற இந்த ஒன்று, இந்த சமாதானம் தேவையாக காணப்படுகிறது. இன்றைக்கு அநேக குடும்பங்களிலே, அநேகருடைய வாழ்க்கையிலே இந்த சமாதானம் இல்லாதவர்களாக இன்றைக்கு பலவிதமான தத்தளிப்போடு இன்றைக்கு கடந்து போகிற ஒரு சூழ்நிலை எல்லா இடங்களிலும் நாம் பார்க்க முடியும். எல்லாருடைய வாழ்க்கையிலும் அதை காண முடிகிறது. ஆக இந்த காலவெளியிலே கர்த்தருடைய ஆவியானவர் திருச்சபைக்கு இன்று இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில ஒருவேளை சமாதானத்தை எதிர்பார்த்து, எனக்கு சமாதானம் வேண்டும், குடும்பத்தில் எனக்கு சமாதானம் வேண்டும், வேலையில எனக்கு சமாதானம் வேண்டும், சபையில எனக்கு சமாதானம் வேண்டும், உறவுகளில் எனக்கு சமாதானம் வேண்டும், பொருளாதாரத்தில் எனக்கு ஒரு சமாதானம் வேண்டும் என்று எந்தெந்த காரியங்களில் இன்றைக்கு சமாதானத்தை எதிர்பார்த்து இன்றைக்கு வந்திருக்கிறீர்களோ, இன்றைக்கு என் ஆண்டவர் உங்களுக்கு அந்த சமாதானத்தை கொடுக்கவே இந்த வார்த்தையை அவர் உங்களோடு கூட அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
அந்த சமாதானம் சீக்கிரமாய் அவர் உங்களுக்கு கொடுக்கும்படியாக தான் இந்த வார்த்தை அவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அப்ப சீக்கிரமாய் அந்த சமாதானம் உங்களுக்கு உண்டாக அதற்கு இடையாக காணப்படுகிற ஒரு காரியத்தை என் ஆண்டவர் செய்கிறதை அந்த வசனம் நமக்கு காண்பிக்கிறது. இப்படியாக நம்ம வாசிக்கிறோம். சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே என்ன செய்வாராம்? நசுக்கி போடுவார். இந்த இடத்துல சாத்தான் என்று இந்த இடத்துல சொல்லப்படுகிற அந்த வார்த்தை இந்த நாட்களில் உங்களோட வாழ்க்கையில சமாதானம் குலைச்சலை உண்டு பண்ணக்கூடிய, சமாதானத்தை எடுத்து போடக்கூடிய, சமாதானம் இல்லாதபடி வாழ்க்கையில எந்தெந்த காரியங்கள் உங்களுக்கு சாத்தானை போன்ற விதங்களில் உங்களுடைய வாழ்க்கையில அப்படியாய் நீங்கள் கடந்து போவீர்களானால் சமாதானத்தை இழந்தவர்களாய் இன்றைக்கு என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், சீக்கிரமாய் அந்த வார்த்தையை விசுவாசியுங்கள், அந்த வார்த்தையை எடுத்துக்கொள்ளுங்கள். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற அந்த வார்த்தை நீங்கள் உங்களுடைய இருதயத்திற்கு நேராக கொண்டு வாங்க. சீக்கிரமாய் நீங்கள் இந்த வார்த்தை வந்து கொண்டிருக்கும் போதே உங்களுடைய வாயினாலே அறிக்கையிடுங்கள், சீக்கிரமாய் என்று. அப்பொழுது சமாதானத்தின் தேவன் தாமே அதை உங்களுடைய கால்களின் கீழ் நசுக்கி போடும்படி என் ஆண்டவர் கிரியை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சமாதானத்தின் தேவன், அவருக்கு அநேக நாமங்கள் உண்டு என்று அறிந்திருக்கிறோம். பல பெயர்களை உடையவர் அவர். அதில் ஒன்று சமாதானத்தின் தேவன். ஆகவேதான் நாம் ஏசியா தீர்க்கதரிசி வேதத்தில் அநேகர் சொல்லியிருக்கிறாங்க, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்து முன்னறிவித்ததானே தீர்க்கதரிசியாகிய ஏசாயாவும் அதை தன்னுடைய அனுபவத்தில் சொல்லுகிறார். அவர் சமாதான காரணர். ஹல்லேலூயா. அவர் சமாதான காரணர். அதை நாம் வேதத்தில் நம்ம வாசிக்கும் போது 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே நீங்கள் வாசிப்பீர்களானால் 2 Corinthians chapter 13 verses 11 says like this. ஏன் அவர் சமாதான காரணர்? ஏன் அவர் சமாதானத்தின் தேவன் என்று அந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது. கடைசியாக சகோதரரே, சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்திற்கும் காரணராகிய தேவன். அப்போ சமாதானத்தின் தேவன் என்று அவருக்கு பெயர் வர காரணம் என்னன்னா, அவர் சமாதானத்திற்கு காரணராயிருக்கிறார். அவர் சமாதானத்திற்கு காரணராயிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவேதான் ஒரு பாடல் ஒன்றை நாம் இப்படியாக நம்ம பாடுகிறோம். சேர்ந்து நம்ம பாடுவோமா? மகிழ்ச்சியோடு தேவனுடைய சமூகத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு அவர் உங்களை பலப்படுத்தி சமாதானத்தோடு கூட உங்களை இன்றைக்கு அனுப்ப அவர் வல்லவராய் இந்த வேளையில் உங்கள் மத்தியில் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். பாடுவோமே, பிரைஸ் ஜீசஸ். சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே, சமாதான காரணர் நீங்க தானே. மகிழ்ச்சியோட கரங்களை தட்டி பாடலாமா? இயேசு நீங்க இருக்கையிலே நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையிலே நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாம் பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையிலே நாங்க சோர்ந்து போவதில்லை. சொல்லுவோமே, இயேசு நீங்க இருக்கையிலே நாங்க சோர்ந்து போவதில்லை.
நம்ம பாட போறோம். ஏன்னா நான் இங்க இருந்து பாக்குறேன் அப்படியே மௌனமா இருக்கிறீங்க. இல்லை, இந்த வார்த்தையை அப்படியே நீங்கள் உச்சரிக்கும் போது அதற்கு காரணரா இருக்கிற சமாதானத்தின் தேவன் உங்களோட வாழ்க்கையில எல்லாவற்றிலும் அவர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க இந்த வேளையிலே அவர் வல்லவராயிருக்கிறார். சேர்ந்து பாடுவோம், மகிழ்ச்சியோடு பாடுங்க, சந்தோஷமாய் பாடுங்க. கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கும்போது மகிழ்ச்சியோடு ஆனந்தமாய் இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகவேதான் அந்த வாசித்த அந்த வசனத்துல பார்க்கிறோம், ஆறுதல் அடைவீங்க. கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம இருக்கும்போது நமக்கு ஒரு ஆறுதல். ஆமென். ஆக சேர்ந்து பாடுவோமா, சமாதான காரணரே அவரை. எல்லாரும் கரங்களை தட்டி சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ சர்வ வல்லவன் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையிலே நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையிலே நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையிலே நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையிலே நாங்க சோர்ந்து போவதில்லை. அவர் சமாதானத்தின் தேவன் என்று வருவதற்கு அவர் காரணராய் இருக்கவே அவர் சமாதானத்தின் தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இந்த காரணர் அவர் எப்படி நமக்கு சமாதானம், எங்கெல்லாம் அவருக்கு சமாதானம் நமக்கு கொடுக்கிறாராம் வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், 2 தெசலோனிக்கேயருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே நீங்கள் வாசிக்கும் போது அந்த சமாதானம் எங்கெல்லாம் அவர் நமக்கு கொடுக்கிறார் என்று பார்க்கும்போது வேதம் தெளிவாய் நமக்கு அங்கே சொல்லுகிறது. 2 Thessalonians chapter 3 verses 16 says like this. நான் வாசிக்கிறேன். சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை என்ன செய்வாராம், தந்தருளுவார். அப்போ ஆண்டவர் சமாதானத்தின் தேவன் தாமே உங்களுடைய வாழ்க்கையிலே சகல விதத்திலும் சகல காரியங்களிலும் அவர் உங்களுக்கு என்ன செய்கிறாராம், சமாதானத்தை தந்தருளுகிறார், கொடுக்கிறார். தேவனுடைய ஜனமே, அப்ப இந்த நாட்கள்ல எந்தெந்த காரியங்களை இன்றைக்கு ஒரு சமாதான குலைச்சல், சமாதான குறைவாய், சமாதானம் இல்லாதபடிக்கு அவருடைய சமூகத்தில் நீங்கள் வந்திருக்கிறீர்களோ, இன்றைக்கு அந்தந்த காரியங்கள் சகலவற்றிலும் சகல விதத்திலும் அவர் உங்களுக்கு சமாதானத்தை அவர் உங்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. வேலையில ஒருவேளை நீங்கள் சமாதானம் இல்லாமல் இருக்கிறீங்களா, கடன் பாரம், கடன் அதிகமாக வந்து இன்றைக்கு சமாதானம் தொலைந்தவர்களாய், சமாதானத்தை இழந்தவர்களாய் வந்திருக்கிறீங்களா? பிள்ளைகளுடைய சில பெற்றோர்கள் இந்த நாட்கள்ல பிள்ளைகளுடைய இந்த எக்ஸாம் முடிந்து இந்த ரிசல்ட்டுக்காக காத்திருக்கிறவர்கள, பிள்ளைகள் கவலைப்படுறாங்களோ இல்லையோ, பெற்றோர்களுக்குள்ளாக ஒரு பாரம், பயம். அடுத்த வகுப்புக்கு என்னுடைய மகன், என்னோட மகள் போவாங்களா, வெற்றி பெறுவாங்களா? இன்றைக்கு அதுல ஒரு சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை. இன்றைக்கு எந்தெந்த காரியங்களில் சமாதானத்தை இழந்தவர்களா, இன்றைக்கு சமாதானம் தேவை என்று சமாதானத்தை எதிர்பார்த்து வந்திருக்கிறீங்களோ, இன்றைக்கு என் ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தை அவர் தருகிறவராக இருக்கிறார். காரணம், அவர் சமாதானத்தின் காரணர், அவர் சமாதானத்தின் காரணர். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை சகல விதத்திலும் அவர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். எந்தெந்த விஷயங்களிலே நீங்கள் சமாதானத்தை இழந்தவர்களாக இருக்கிறீங்க, ஆவியிலே நீங்கள் போராடி கொண்டு, ஆத்துமாவிலே நீங்கள் போராடி கொண்டு, சரீரத்திலே நீங்கள் போராடி கொண்டு
இன்றைக்கு இந்த சமாதானத்தை இழந்து இன்றைக்கு வாழ்க்கையிலே சமாதானம் 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 என்று இன்றைக்கு இந்த சமாதானமே என்னோட வாழ்க்கையில இல்லையே என்று புலம்புகிற நிலையில ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பீர்கள் என்றால் இந்த காலவெளியில் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக கர்த்தர் பேசுகிறார். சமாதானத்தின் தேவன் அவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அவர் சமாதானத்தை அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க, நீங்கள் ஒன்றுக்கு சோர்ந்து போகாதீங்க. சமாதானத்தின் தேவன் இந்த நாட்களிலே அவர் சகல விதங்களிலும் அவர் உங்களுக்கு சமாதானத்தை தந்து அவர் உங்களுக்கு நடத்துவார். வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம், உங்களுக்கு என்று அந்த இடத்துல வார்த்தை நம்ம வாசிக்கிறோம் அல்லவா? Each and everyone, particularly God is speaking. ஒவ்வொருவரோட தனிப்பட்ட ரீதியாக கர்த்தர் பேசுகிற அந்த வேளை உங்களுக்கு 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 என்று ஒவ்வொரு வார்த்தையிலும் அவர் உங்களுக்கு சொல்லும் போது யார் அவர்கள் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்ப யாருக்கு அந்த சமாதானம்? சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை என் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பேன் என்று அவர் சொல்லும் போது யாருக்கு அந்த சமாதானம்? வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே இப்படியாக நம்ம பார்க்கிறோம். 1 பேதுரு, 1 Peter chapter 5 verses 14. 1 பேதுரு 5:14 வாசிக்கும் போது இப்படியாக நம்ம அந்த வசனத்துல வாசிக்கிறோம். அந்த 14ஆம் வசனத்திற்கு 2வது பகுதியாக சொல்லப்படுகிற அந்த வார்த்தையை நீங்கள் அங்கே கவனியுங்கள், பாருங்கள். Let's see the 14th words, the second line, second para. அந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் என்ன உண்டாம்? சமாதானம் உண்டு. அப்போ உங்களுக்கு உங்களுக்கு என்று சொல்லும் போது தேவனுடைய ஜனமே அவர்கள் யாராம்? வேதம் சொல்லுகிறது கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக. The word says like this, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான உங்களுக்கு. அப்போ இந்த காலவெளியில கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு என் ஆண்டவர் சமாதானத்தை அவர் தந்தருளுகிறவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்படின்னா ஒரு கேள்வி நமக்கு இந்த இடத்துல உண்டாகுது, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நாம் இருக்கிறோமா? Then question comes to us that you are in Christ. அப்போ ஒவ்வொரு வசனத்திலும் உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம், சமாதானத்தின் தேவன் தாமே உங்களுக்கு உங்களுக்குன்னு சொல்லும் போது அது யாரை குறிப்பிடுகிறது? யாரை பற்றி அந்த இடத்துல சொல்லுகிறதாம்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக இருக்கிறவர்களை குறித்து. அவர்களுக்கு சமாதானம். அப்ப தேவச்சனமே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நாம் இருக்கிறோமா? நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக இல்லாத பட்சத்தில் அவர் நமக்கு சொல்லி வைத்த இந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையை நிறைவேறுகிறதை நம்ம பார்க்கவே முடியாது. வேதம் சொல்லுகிறது அவர் சொல்லிய வார்த்தைகள், வாக்கு தத்தங்கள் அது ஆமென்றும் ஆமென் என்றும் அது அப்படியே நிறைவேறுகிற ஒன்றாக இருக்கும் போது இந்த வார்த்தைகளின் படி பார்க்கும்போது சமாதானத்தின் தேவன் தாமே உங்களோட வாழ்க்கையில அவர் அந்த சமாதானத்தை சகல விதத்திலும் அவர் உங்களுக்கு கொடுக்க வேண்டுமானால் அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீங்களும் நானும் திருச்சபையானது கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நாம் இருக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இன்றைக்கு அப்படி ஒரு அனுபவம் இந்த நாட்களில் நம் ஒவ்வொருவருக்குள்ளாக இருக்க வேண்டும். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக இருக்கிற ஒரு அனுபவம். நாம் கிறிஸ்தவர்கள் தான், அதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. நாம் விசுவாசிகள் தான், அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நாம் இருக்கிறோமா என்பது நாம் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட ரீதியாக நாம் நம்மை பார்த்து நம்முடைய உள்ளார்ந்த மனிதனை நாம் கேட்கும் போது நாம் அறிந்து கொள்ள முடியும். நான் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நான் இருக்கிறேனா? If other people see you, let they see that you are a Christian. That's right. மற்றவர்கள் உங்களை பார்க்கும் பொழுது நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்று அவர்கள் உங்களை பார்ப்பார்கள்.
நீங்கள் சொல்லிக் கொள்ளலாம், நான் சொல்லிக் கொள்ளலாம், நான் கிறிஸ்தவன் என்று, கிறிஸ்தவள் என்று. ஆனால் வேதம் சொல்லுகிறபடியாக கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நாம் இருக்கிறோமா என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இருக்கிற வண்ணமாக நாம் அதை அறிந்து கொள்ள முடியும். அப்போ ஒரு கர்த்தருடைய பிள்ளை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஜீவிக்கும் போது அவருடைய வாழ்க்கையிலே சூழ்நிலைகள் சமாதானத்தை இழந்து போகக்கூடிய ஒரு நிலைக்கு அது தள்ளுமானால், சமாதானத்தை இழந்தவர்களாய் இருப்பார்களானால், சமாதானத்தை தொலைத்தவர்களாய் இருப்பார்களானால், அவர்களுக்கு என் ஆண்டவர் சொல்லுகிறார், சமாதானத்தின் தேவன் தாமே அதற்கு காரணராய் இருக்கிறவர், சகல விதத்திலும் அவர் உங்களை என்ன செய்வாராம், சமாதானத்தை தந்தருளுவார் என்று வேதம் சொல்லுகிறது. அதைதான் இந்த இடத்துல பேதுரு அவர் மிக அழகாக சொல்லுகிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. சமாதானம் உண்டாவதாக. அவருக்குள்ளாக இருக்கிற அனைவருக்கும், everybody, everybody. கர்த்தருடைய ஜனமே, ஆசீர்வாதத்தின் அந்த சமாதானத்தை இன்றைக்கு எதிர்பார்க்கிற நம்முடைய வாழ்க்கையில அவர் அந்த சமாதானத்தை கொடுக்க அவர் உண்மையுள்ளவராய் இந்த காலவில் அவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். வேலை இந்த இடத்துல உங்களுடைய கணவருக்காக, உங்களுடைய கணவருடைய சமாதானத்திற்காக, உங்களுடைய மனைவியினுடைய சமாதானத்திற்காக, ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகளுடைய சமாதானத்திற்காக, எந்தெந்த காரியங்கள உங்களுடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய இல்லாவிட்டால் மாம்ச பிரகாரமான உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய சமாதானத்திற்காக நீங்கள் இந்த தேவனுடைய சமூகத்தில் இன்றைக்கு நீங்கள் வந்திருப்பீர்கள் என்றால், இது என்ன வாழ்க்கை என்று, ஏன் இந்த வாழ்க்கை என்று, இப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டுமா, இப்படி ஒரு ஜீவியம் என்று எதெல்லாம் நம்முடைய மனதிலே சமாதானத்தை இழந்தவர்களாக நம்முடைய மனதில் இவையெல்லாம் நம்மளை வந்து நம்மை சோர்வுக்குள்ளாக கொண்டு போகிறதோ, தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்கு நேராய் சொல்லுகிறார், அவை எல்லாம் உங்களை விட்டு அகற்றி சமாதானத்தை உங்களுடைய உள்ளத்தில் அவர் வைத்து சமாதானத்தினால் உங்களுடைய இருதயத்தை நிரப்ப இந்த வேளை அவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா, மகிமை உண்டாவதா. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக எல்லாருக்கும் அனைவருக்கும் அவர் தம்முடைய சமாதானத்தை அவர் கொடுக்கிறாராம். அப்போ ஒரே ஒரு டெஸ்ட் தான் நமக்கு, நாம் ஆராய்ந்து பார்க்கணும். நான் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நான் இருக்கிறேனா? ஐ எம் இன் கிரைஸ்ட். நான் கிறிஸ்துவுக்குள்ளாக நான் இருக்கிறேனா? அதை நாம் எப்படி அறிந்து கொள்வது? நான் அவருக்குள்ளாக இருக்கிறேன் என்பதை அதை நாம் எப்படி தெரிந்து கொள்வது? அதை பற்றி நான் ஒரு செய்தி உங்களுக்கு கொடுக்கணும் இல்லை. கர்த்தருடைய பிள்ளைக்கு நாம் யாவரும் அதை நன்கே அறிந்திருக்கிறோம். ஆக தேவனுடைய ஜனமே, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என் ஆண்டவர் அந்த சமாதானத்தை அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆகதான் வேதம் சொல்லுகிறது அல்லவா, உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் கொடுக்கிற சமாதானம் அது என்றென்றும் உங்களோடு கூட இருக்கும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. உலகம் கொடுக்கிற சமாதானம் அது கொஞ்ச நேரம், உலகம் தருகிற சமாதானம் அது கொஞ்ச நிமிடங்கள். உலகம் கொடுக்கிற சமாதானம் ஒரு சில வேலைகள், அவ்வளவுதான். ஆனால் என் ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம் அது என்றென்றும், அது எப்பொழுதும் உங்களோடு கூட இருக்கிற ஒன்றாக காணப்படுகிறது. அப்ப அந்த சமாதானத்தை தான் இன்றைக்கு அவர் உங்களுக்கு தரும்படியாக இருக்கிறார். அப்ப இந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக கடந்து வந்திருக்கிற தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு கர்த்தருடைய கரத்திலிருந்து அந்த சமாதானத்தை அவரிடத்திலிருந்து நாம் வாங்கி கொண்டு நாம் கடந்து போகிறவர்களாய் இந்த வேளையிலே நம்மை முழுவதுமாய் நாம் ஒப்புக்கொடுப்போம். சரி, ஏன் நமக்கு இந்த சமாதானம்? இந்த பூமியில இருக்கிற நாட்கள், இந்த பூலோகத்திலே வாழ்கிற நாட்கள், சமாதானத்தை இழந்து போகும்போது எனக்கு சமாதானம் இல்லையே, ஒரு வாழ்க்கை நிம்மதி இல்லாத போது அது சமாதானத்தை தொலைத்த ஒரு அனுபவமாய் நம்முடைய வாழ்க்கையில் நாம் உணரும் பொழுது அவ்வளவு பெரிதாக நாம் அந்த சமாதானத்தை நாம் நினைக்கிறோமானால் அந்த சமாதானம் ஏன் நமக்கு தேவை? அப்ப ஏன் அவர் சமாதானத்தை அவர் உங்களுக்கு தருவேன் என்று ஏன் அவர் சொல்லுகிறார்? அப்ப அந்த சமாதானம் ஏன் அவ்வளவு முக்கியமாக காணப்படுகிறது?
அப்போ ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் அந்த சமாதானம் இருந்தால் எல்லாம் ஒரு சரியாய் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கைக்குள்ளாக அது போக அது நமக்கு உதவியாய் இருக்கக்கூடிய ஒன்றாக அந்த சமாதானம் இருக்கும்போது அதுல விசேஷமான ஒரு காரியம் அதுல அடங்கியிருக்கு அந்த சமாதானத்திலே. ஆகவே தான் பூமியில வாழ்கிற நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகள், விசுவாச மக்கள், அவருடைய ஜனம் சமாதானமாய் இருக்க வேண்டும் என்று எண்ணி அவர் இந்த வார்த்தையை அவர் நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார். சமாதானத்தின் தேவன் தாமே உங்கள் அனைவருக்கும் அவர் சமாதானம் உண்டாக செய்வார் என்று. அப்ப அந்த சமாதானம் என்னத்திற்கு நமக்கு அந்த சமாதானம்? வேதம் நமக்கு சொல்லுகிறது. நீங்கள் வேதத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திற்கு நேராக நீங்கள் வரும் பொழுது அங்க வேதம் சொல்லுகிறது பாருங்க. why we need peace. ஏன் நமக்கு இந்த பூமியில நமக்கு அந்த சமாதானம் தேவை? இங்கே பக்தன் சொல்லுகிறான் மிக அழகாக. 2 Peter chapter 3 verses 14 says like this. ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிள்ளை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோட அவர் சந்நிதியில் காணப்படும்படி என்னவாயிருக்கணுமா? ஜாக்கிரதையாயிருக்கணும். இப்ப என்னத்திற்கு சமாதானம்? அவர் சந்நிதியில் காணப்பட. அவருடைய சந்நிதியில நாம் காணப்படணும்னா நமக்கு என்ன இருக்கணுமா? சமாதானம். அப்போ இங்கே அவருடைய சமூகத்துல நம்ம வந்திருக்கிறோம். இங்கே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். இது கர்த்தருடைய சன்னிதானம். இங்கே அவர் வாசம் பண்ணுகிற இடம். அவர் இங்கே உலாவுகிறார். இங்கே அவர் இங்கே அசைவாடி கொண்டிருக்கிறார். இங்கே அவர் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். இங்கே அவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அப்படியானால் அவருடைய சந்நிதியிலே வந்திருக்கிற நீங்களும் நானும், வசனம் சொல்லுகிறது அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் பாத்தீங்களா? அவர் சந்நிதியிலே காணப்பட நமக்கு இந்த சமாதானம் வேணுமா? அப்போ அவருடைய சந்நிதியில வந்துட்டோம், அவரை நாம் காணணும். அப்போ அவருடைய சந்நிதியில அவர் இருக்கிற இடத்துல நாம் அவரை காணணும்னா நமக்குள்ளாக ஒரு சமாதானம். அப்ப சபையில வரும்போது நமக்குள்ளாக ஒரு சமாதானம், வீட்டில் இருக்கும்போது நமக்கு ஒரு சமாதானம், வேலையில இருக்கும்போது நமக்கு ஒரு சமாதானம். நம்மளோட வாழ்க்கையில நாம் எங்க பிரயாணப்படுகிறோமோ அங்கே நாம் எப்பொழுதும் சமாதானம் உள்ளவர்களாய் நாம் இருக்கதான் இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது. அது நமக்கு அவசியமான ஒன்று. ஏனா அவருடைய சந்நிதியிலே நாம் காணப்பட. The day is coming. இங்க நம்ம அவருடைய சந்நிதியில வந்துட்டோம். இந்த அவருடைய சந்நிதியில இந்த வார்த்தைகளை கொடுத்து நம்மளை ஜாக்கிரதையா இருக்கும்படி அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஏன்? அவருடைய வருகை என்று ஒன்று வரும்போது அவருடைய வருகையிலே அவருடைய சந்நிதியிலே நம்ம காணப்படணும். ஒருவர் கைவிடப்பட்டு போக கூடாது. ஒருவரும் கர்த்தருடைய வருகையிலே போகாம இருந்துடக்கூடாது. எல்லாரும் அவருடைய வருகையிலே போகணும். எல்லாரும் அவருடைய வருகையிலே போகணும். அவருடைய சமூகத்தில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையும் அவர் வரும்போது அவரோடு கூட போய் அவருடைய சந்நிதியிலே நம்ம காணப்படணும். அங்கே நமக்கென்று நியமித்திருக்கிற அந்த இடத்துல நாம் நிற்கணும். நமக்கென்று கர்த்தர் ஆயத்தப்படுத்தியிருக்கிற அந்த ஸ்தானத்துல நாம் அங்கே இருக்கணும். நம்ம காணப்படணும். அந்த இடம் காலியா இருக்க கூடாது. அவருடைய வருகை வந்து நம்மளை அவர் அழைத்து கொண்டு போகும்போது அந்த இடத்துல நமக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த இடமானது நாம் அந்த இடத்துல இருக்கிறவர்களாய் நாம் அதை நிரப்ப வேண்டும். அப்ப அந்த சன்னிதானத்திலே நம்ம காணப்படணும். அதற்கு தான் சமாதானம். அப்ப பூமியிலே நாம் சமாதானத்தோடு இருக்கும்போதுதான் பரலோகத்திலே நாம் அவரோடு கூட நாம் இருக்க முடியும். பூமியிலே நாம் சமாதானத்தோடு கூட இல்லாத ஒரு வாழ்க்கை நாம் பரலோகத்திலே அவரோடு கூட நாம் இருக்க முடியாது. வேதம் தெளிவாய் திட்டவட்டமாய் சொல்லுகிறது. மேலே ஒரு சில வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் 12ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. இப்படியாக தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள். அந்த நாள் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகிப்போம். அவருடைய வாக்குத்தத்தத்தின்படி நீதி வாசமாயிருக்கும். புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாக என்ன இங்கே எம்எல்டிக்குள்ளாக வந்து தேவனுடைய சமூகத்தில் கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற தேவனுடைய ஜனம்
நம்முடைய வாழ்க்கை இந்த பூமியிலே இதோடு இருந்து விட போகிறது அல்ல. வேதம் சொல்லுகிறபடி இதோ அந்த புதிய வானம், அந்த புதிய பூமியிலே அவரோடு கூட அவருடைய சன்னிதானத்திலே நாம் இருக்க போகிற அந்த நாள் வரப்போகிறபடியினாலே அதற்காக தான் ஒரு காத்திருக்குதல் தான் இதெல்லாம். அதற்காக தான் நாம் காத்திருக்கிறோம் என்பதின் அடையாளம் தான் ஒவ்வொரு வாரமும் கர்த்தருடைய சமூகத்துல வந்து நம்மளை ஆயத்தப்படுத்திக் கொள்ள, நம்மளை புதுப்பித்துக் கொள்ள, நம்மளை பலப்படுத்திக் கொள்வதற்கு கர்த்தருடைய சமூகத்தை தேடி நாம் இங்கே வருகிறோம். அப்ப இவ்வளவு பிரயாசம் எடுக்கிற நாம், இவ்வளவு வாஞ்சி உள்ளவர்களாய் இருக்கிற நாம், நம்முடைய வாழ்க்கையில இந்த சமாதானம் இருக்க வேண்டாம். வாழ்க்கையில நாம் சமாதானத்தோடு கூட நாம் காணப்படணும். ஏதோ சபைக்கு வருகிறோம் போகிறோம், பிரச்சனை போராட்டம் சமாதானம் இல்லாத வாழ்க்கை அப்படியல்ல நம்முடைய வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கையானது நாம் இருக்கும் இடம் எங்கும் நாம் சமாதானம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், அவருடைய சன்னிதானத்திலே காணப்படும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய் நீங்களும் நானும் இருக்கிறபடினால்தான் அந்த சமாதானத்தை அவர் உங்களுக்கு தருகிறவராக இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. ஒரு பாடல் ஒன்றை பக்தன் இப்படியாக அவர் பாடுகிறான். சேர்ந்து நம்ம பாடுவோமா? Praise Jesus, glory to God, hallelujah. நன்றி நன்றி நன்றி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். பாடுவோமா? உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. உன் தேவன் கைவிட மாட்டான், உன் தேவன் கைவிட மாட்டான். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். சேர்ந்து பாடுவோமா? ஓ உங்கள் இதோ உனக்கு சமாதானத்தை தருவேன் என்று சொன்னாரே, அந்த சமாதானத்தை நாம் பெற்றுக் கொள்ள போகிறோம். பின்ன ஏன் நமக்கு கவலை, கலக்கம், துக்கம், போராட்டம் எல்லாம் மறந்து இதோ சந்தோஷமா கர்த்தருடைய சமூகத்திலே அவருடைய சமாதானத்தை பெற்றுக் கொள்ளுவோம். திராணிக்கு மேலாக சோதிக்கப்படும் ஒரு நாள் விடமாட்டான். திராணிக்கு மேலாக சோதிக்கப்படும் ஒரு நாள் விடமாட்டான். தாங்கிட பலன் தருவான், தப்பி செல்ல வழி செய்வான். தாங்கிட பலன் தருவான், தப்பி செல்ல வழி செய்வான். நீ தப்பி செல்ல வழி செய்வான், நீ தப்பி செல்ல வழி செய்வான். ஓ கலங்கிடவே வேண்டாம், சொல்லுவோம். சமாதானத்தின் தேவன் தாமே ஒவ்வொருவருக்கும் அவர் சமாதானத்தை இப்பொழுது தந்து கொண்டிருக்கிறார். கலங்காதீங்க, தைரியமாயிருங்க. நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். எஸ், சமாதானத்தை தருகிற தேவன் இவ்வேளையிலே உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுக்கு சமாதானத்தை தரும்படி இதோ அவர் அந்த வார்த்தையை அவர் உங்களை உற்சாகப்படுத்தும்படியாக அவர் தந்து கொண்டிருக்கிறார். நாம் பாடினோம் அல்லவா? எத்தனை பேர் அந்த நம்பிக்கையோடு கூட பாடினீங்க? எத்தனை பேர் அந்த விசுவாசத்தோடு கூட பாடினீங்க? இனி என்னோட வாழ்க்கையில கலக்கம் இல்லை, என்னோட ஆவில இருந்த அந்த ஒரு கலக்கம், என்னோட ஆத்மாவில இருந்துதான் அந்த சோர்வு, என்னோட சரீரத்தில் இருந்துதான் அந்த பலவீனம் இனி எனக்கு இல்லை. காரணம் சமாதான காரணர், சமாதானத்தின் தேவன் எனக்கு சமாதானத்தை தந்து விட்டார். ஆமென். சந்தோஷமாய் நாம் தேவனுடைய சமூகத்திலே அவரை மகிமைப்படுத்தணும். ஏன்னா
திராணிக்கு மேலாக சொல்லு. இவ்வளவு நாள் நம்மளோட சமாதான குறைச்சல், நம்மளோட வாழ்க்கையில சமாதானம் இல்லாதபடிக்கு நம்ம இருந்திருக்கோம். ஒரு வேலை திராணிக்கு மிஞ்சி, திராணிக்கு மேலாக நம்மளை சோதிக்காதபடி ஒரு காலங்கள் நம்மளை அப்படி கடந்து கொண்டு போயிருக்கலாம். ஆனால் தாங்கிட பலன் தந்த தேவனாகிய கர்த்தர் இந்த காலவல்ல இதோ அந்த சமாதானத்தை அவர் உங்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆகவேதான் யோவான் இப்படியாக அவர் சொல்லுகிறார். 3 யோவான் 14 2 பகுதி இப்படியாக நம்ம வாசிக்கிறோம். 3 John verses 14. 3 யோவான் 14 2 பகுதி நாம் என்ன வாசிக்கிறோம்? உனக்கு சமாதானம் உண்டாவதாக, உனக்கு சமாதானம் உண்டாவதாக. சிநேகிதர் உனக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள், சிநேகிதரை பேர் பேராக வாழ்த்துவாயாக. அப்ப இந்த இடத்துல வார்த்தை நம்ம வாசிக்கிறோம் இப்படி, உனக்கு சமாதானம் உண்டாவதாக. ஆண்டவர் கட்டளையாக அவர் சொல்லுகிறார், உண்டாவதாக. அன்றைக்கு ஆதியிலே முதல் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் அல்லவா, உண்டாக கடவது, command by word, வார்த்தையினாலே அவர் கட்டளையிடுகிறார், உண்டாக கடவது. வானம் உண்டாக கடவது என்று சொன்னார், அது வானம் உண்டாயிற்று. பூமி உண்டாக கடவது என்று சொன்னார். இப்படி அவர் 6 நாட்களும் அவர் எல்லாவற்றையும் உண்டாக கடவது, உண்டாக கடவது சொன்னது எல்லாம் அப்படியே நிறைவேற்று. ஆமென். அதெல்லாம் நம்ம அறிந்திருக்க நிறைவேறினது. அப்படியானால் இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, உனக்கு சமாதானம் உண்டாவதாக என்று அவர் கட்டளையிடுகிறார்னா இன்றைக்கு அவர் உங்களுக்கு சமாதானம் தான். ஹல்லேலூயா. உங்களுக்கு சமாதானம் தான். இனி உங்களோட வேலையில நீங்கள் சமாதானத்தை காண்பீர்கள், குடும்பத்தில் சமாதானத்தை காண்பீர்கள், சபையில சமாதானத்தை காண்பீர்கள். ஒவ்வொரு காரியத்திலும் எந்தெந்த காரியங்களை சமாதானம் இல்லாதபடி காணப்பட்டு இன்ற நாட்களை சமாதானத்தை எதிர்பார்த்து இருக்கிறீங்களோ அவைகள் எல்லாவற்றிலும் என் ஆண்டவர் உங்களுக்கு அந்த சமாதானத்தை அவர் உங்களுக்கு கொடுக்கிறதை நீங்கள் பார்க்க. ஏன்னா வார்த்தை கன்ஃபார்ம் பண்றாரு, கட்டளையாய் சொல்லுகிறார், உண்டாவதாக. ஆமென். அப்படின்னா அவர் உங்களுக்கு அந்த சமாதானத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். தேவனோட சனமே, இந்த சமாதானத்தை அவர் உங்களுக்கு கொடுக்க இருக்கும்போது இனி நீங்கள் பின் நிலைமையை பின்னோக்கி நாம் பார்க்கவே கூடாது. திரும்ப திரும்ப நாம் பழையவைகளை நாம் நினைத்து கொண்டிருக்க கூடாது. ஆண்டவர் ஒன்ஸ் ஸ்போக், ஆண்டவர் ஒரு வார்த்தை அவர் சொல்லிவிட்டார்னா, அவர் பேசிட்டார்னா இனி அந்த வார்த்தையை அவருடைய பிள்ளைகள் சுதந்திரித்துக் கொள்வதற்கு ஏதுவாக, அதை தங்களுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக நாம் கடந்து போகிறவர்களாக இருக்கணும். இல்லைனா நாம் கேட்கிற வார்த்தைகள் ஏதோ ஒன்று பேசுகிறார்கள் என்று நம்முடைய காதுகள் வழியாக அது பின்னாக போச்சுன்னா வாழ்க்கையில நாம் இந்த ஆசீர்வாதத்தை சமாதானத்தை நாம் அனுபவிக்க முடியாது. ஆனால் இந்த நாட்களில் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த சமாதானத்தை கொடுக்கதான். ஆனால் இதுவரையிலும் நீங்கள் அந்த சமாதானத்தை இழந்தவர்களாய் வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் அந்த சமாதானத்தை கொடுக்கதான் அவர் இந்த வேளையில் அவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்க. அப்ப அந்த சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு நேராக கடந்து வர நம்ம முழுவதுமாய் கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கணும். அந்த சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய, அந்த சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில அப்பியாசப்படுத்த, அது பிறருடைய வாழ்க்கையில அந்த சமாதானம் கடந்து போக நாம் கர்த்தருடைய கரத்துல முழுவதுமாய் நம்ம ஒப்பு கொடுப்போமாக. ஆகவேதான் வேதத்தில் நாம் வாசித்தோம் அல்லவா, ரோமர் 16:20 அந்த சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கதான் ஆண்டவர் சொல்லுகிறார், சாத்தானை சீக்கிரமாய் உங்கள் கால்களின் கீழே என்ன செய்வாராம், நசுக்கி போடுவார். எழுந்து நிற்போமா? அதற்குரிய அந்த நேரம் இப்பொழுது. இன்றைக்கு எந்தெந்த காரியங்கள் உங்களுக்கு சமாதானத்தை குலைச்சலை உண்டு பண்ணினதோ அது எல்லாம் இப்பொழுது நீங்கள் உங்களுடைய கால்களின் கீழே நசுக்கி போடுகிற ஒரு நேரம் இது. சமாதானத்தின் காரணராய் இருக்கிற என் ஆண்டவர், என் தேவன் இந்த வேளையிலே உங்களுக்கு சகல விதத்திலும் எந்தெந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் அவர் உங்களுக்கு அந்த சமாதானத்தை அவர் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார். மனதளவில் டிஸ்டர்பா இருக்கீங்களா? மனதளவில் குழப்பத்தோடு இருக்கிறீங்களா? முடிவு எடுக்க முடியாதபடிக்கு, தெளிவு உண்டாகாதபடி
பலவிதமான குழப்பம், தடுமாற்றம், சமாதானம் குலைச்சினாலே இவைகளினாலே நீங்கள் ஒருவேளை கடந்து போவீர்களானால், சமாளிக்க முடியலையே, என்னால முடியல, என்னால முடியல. ஒருவேளை இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் அந்த நிலையில நீங்கள் வந்திருப்பீர்கள் என்றால், இதோ சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமா, very quickly, அது இந்த நேரம் தான். சீக்கிரமா என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தை இந்த நேரம், இதோ உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுகிற ஒரு நேரம் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். இந்த வார்த்தை எனக்கென்று நீங்கள் உட்கொண்டிருப்பீர்கள் என்றால், எடுத்திருப்பீர்கள் என்றால், ரைட் now இந்த நேரம் கர்த்தருடைய சமூகத்தில், கர்த்தருடைய கரத்தில் முழுவதுமாய் நீங்கள் ஒப்பு கொடுத்து இந்த சமாதானத்தை அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுங்க. இந்த சமாதானத்தை அவரிடத்திலிருந்து கேளுங்க. ஆண்டவரே, give me that peace Lord, அந்த சமாதானத்தை எனக்கு தாங்க. இந்த சமாதானம் நமக்கு வந்துருச்சுன்னா, அப்பன் இயேசு சொல்லுகிறார், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று. அப்ப அந்த சமாதானம் நமக்கு முதல் இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நிற்கிற நேரம் மௌனமாய் அல்ல, நம்மை நாமே ஆராய்ந்து கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு அவர் பேசியிருக்கிற நேரம், நம்மை தாழ்த்துகிற ஒரு நேரம் இது. முழுவதுமாய் ஒப்பு கொடுப்போமா? கர்த்தர் உங்களோடு அவர் பேசியிருக்கிறார், அவர் உங்களோடு பேசியிருக்கிறார். இந்த சமாதானத்தை மாத்திர நீங்கள் உங்களோட வாழ்க்கையில இன்றைக்கு பெற்றுக்கொண்டவர்களாய் நீங்கள் போவீங்கன்னா, இந்த மாதம் கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தம், அவர் உங்களுடைய பாத்திரம் நிரம்பி வழியும்படி, சந்தோஷத்தினாலே நிரம்பி வழி, மகிழ்ச்சினாலே நிரம்பி வழியும்படி, ஆனந்தத்தினாலே நிரம்பி வழியும்படி, எல்லாம் எல்லாம் சுகமா இருக்கும்படி நிரம்பி வழியும்படி கர்த்தர் செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் அந்த சமாதானத்தை கர்த்தரிடத்துல இருந்து கேட்டு வாங்குகிற கர்த்தருடைய மக்கள் எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாக ஹல்லேலூயா, பிரைஸ் காட். பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான மகிமையான இந்த ஆராதனைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய சமூகத்திலே கடந்து வந்த மக்களை நீர் ஆசீர்வதியும். உடைய நாம மகிமைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். சமாதானத்தின் தேவன் தாமே நாட்களில் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சமாதானத்திற்குள்ளாக கர்த்தர் நடத்துகிறார். Lord, lead thy peace Lord. நம்முடைய சமாதானத்திற்குள்ளாக நடத்துவீராக. சமாதானம் இல்லையே, சமாதானத்திற்காக காத்திருக்கிறார். ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொரு விஷயத்திலும் சமாதானம் 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 என்று ஆண்டவரே காத்திருக்கிற மக்களுக்கு சகல விதத்திலும் உடைய சமாதானத்தினை கட்டடுவீராக. சமாதானத்தோடு உடைய மக்கள் புறப்பட்டு போகட்டும். பழையவைகள் எல்லாம் மறைந்து போகட்டும், எல்லாம் புதிதாய் மாறட்டும், எல்லாம் புதிதாய் தொடங்கட்டும் சுவாமி. சமாதானத்தின் தேவன் தாமே தம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளத்தை சமாதானத்தினாலே நிரப்பி பிள்ளைகள் சமாதானத்தோடு கூட கடந்து போவார்களாக. கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து மக்களை வழி நடத்தும், ஆசீர்வதியும். மக்களை சுகமாய் பத்திரமாய் பாதுகாப்பாய் கர்த்தர் கொண்டு போய் சேர்ப்பீராக. இயேசுவின் நாமத்தில் இந்த பரிசுத்த ஆராதனை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் சமாதான வழி நடத்துதல் என்றும் என்றும் சதா காலம் நம் அனைவரோடு கூட என்றும் தங்கியிருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளிட கடவுள். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே என்ற பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஷலோம். God bless you. Amen. Praise the Lord.